கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாம் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் நாம் இப்படி ஆராதனையினுடைய ஆசீர்வாதங்களை நம்ம தியானிக்கிறோம். ஆகவே நம்ம சேர்ந்து தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். வாருங்கள், நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் வாய்களை தந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறீர். எங்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருக்கிறீர். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை முழு இருதயத்தோடும் ஆராதிப்போம். முழு மனதோடு கூட கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். அவருக்கு நாம் செய்கிறதான ஆமென் இந்த ஆராதனை அவருடைய சமூகத்தில் பிரதியாயிருக்கும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். தாழ்வில் நினைத்தவரை உயர்த்துவோமாக. ஆமென். நம்மை கிருபையாய் பாதுகாத்த ஆண்டவரே, நம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வோம். முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். முழு இதயத்தோடு உன்னதமானவரை ஆராதிப்போம். Jesus Lord. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன். ஒடுக்கப்பட்டோருக்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகழிட பாடலாம். ஓடு அதிசயமானவரே. கரங்களை உயர்த்தி உன்னதமானவரே. என் புகழிடம் நீதானே. சென்று சொல்லுவோம். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. கரங்களை அசைத்து உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். Hallelujah. Jesus, hallelujah, 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 hallelujah. ஆண்டவருக்கு முழு மகிமையை தரணும். வேதம் சொல்லுகிறது, தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை உயர்த்தி மகிழ்ந்திருக்கிறார். நம்மை உன்னதமான இடத்திலே வைத்திருக்கிறார். பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய அதிசயம் எத்தனை உன்னதமானது. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவர்கள் உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். நன்றி ஆவியானவரே. அவரை துதிப்பதற்கு 1000 பாடல்கள் போதாது. அவருடைய நன்மைக்கு, அவர் செய்த கிருபைகளுக்கு
ஆமென். அவர் நமக்கு பாராட்டின தயவு, அப்படி இரக்கம் மகா பெரியது. நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya Jesus. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹalleluya. உமக்கு மகிமை, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தே, கண்மாலையின் வேடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். வலியோரை அகற்றினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நன்மைகளால் சகல நன்மைகளால் திருப்தியாக்கினார். ஆவிக்குரிய பசிதாக நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் எத்தனையோ தேவைகள் அவருடைய கிருபையால் அவருடைய வல்லமையால் செய்யப்பட்டது. இப்படி சொல்லுங்க, என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை. சொல்லுவோம், என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை. மீண்டும் சொல்லுங்க, என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை. அவருக்கு உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவ சமூகத்துல கர்த்தர் செய்த எண்ணுக்கடங்காத நன்மைகளுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் செய்த எண்ணி முடியாத நன்மைகள். ஹalleluya, ஹalleluya. ஆகவே
அவர் செய்த ஒவ்வொரு உபகாரங்களுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவர் இன்னும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் பெருக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதபடிக்கு தேவ சமூகத்துல கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், ஆகவே நான் எதற்கும் பயப்படேன் நாம் சொல்ல வேண்டும். இந்த நாள்ல கூட ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவோம். அப்படி நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லி பாடுவோம். எங்களுக்கு எந்த பயமும் இல்ல, தேவனுடைய நாமத்துல ஆமே நாங்கள் தைரியமாய் சொல்லுவோம், பயமில்லை. நல்ல கரம் தட்டி பாடுவோம். பயமில்லையே, ஒருபோதும் பயமில்லை. எங்களுக்கு ஆதரவாய் எங்கள் தேவன் இருக்கிறார். கேடகம் அவர், மகிமை அவர். ஜீசஸ், ஹalleluya. நல்ல கரம் தட்டி பாடுவோம், விசுவாசமாய் பாடுவோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, என் கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்தி. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. பாடுங்க, பாடுங்க. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் இலக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்வீர். என் தலையை இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே, 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 எங்கள் ஆண்டவர் செல்லுகிறார். பயமில்லையே, பயமில்லை, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லை, பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஆமே, விசுவாசமாக கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். எனக்கு எதிராக சத்துரு பந்தியை ஏற்படுத்தலாம், ஆனால் என் தலையை அந்த பந்தியிலே என் தேவன் உயர செய்வார். ஆமே, விசுவாசமாய் பாடுவோம். எங்கள் தலையை நிமிரச் செய்கிற ஆண்டவர் எங்களுக்கு உண்டு.
உங்களை பசுமையான புல்வெளியில் நடத்தி செல்லுவார். ஜீசஸ் ஜீசஸ் என்று பாடலாம் எல்லாம் சேர்ந்து. என் நல்ல மேய்ப்பன் நீர், என் முன் செல்கிறீர். என் நல்ல மேய்ப்பன் நீர், என் முன் செல்கின்றீர். பசுமையாக நடத்திடுவீர். பாடுவோம் பாடுவோம். என் நல்ல மேய்ப்பன் நீர், என் முன் செல்கின்றீர். பசுமையாக நடத்திடும். எதிரிகளின் முன்னே, எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை கேடகமே மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைவாரி. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைவாரி. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனார். பயமில்லையே 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 அவன் விசுவாசமாய் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு. அஞ்சிட மாட்டேன் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அன்றைக்கு யோபு தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை புரியாதவனாய் இருந்தான், தெரியாதவனாய் இருந்தான். பல கேள்விகளை கேட்டான். பாருங்கள், யோபுவின் புஸ்தகத்திலே பல கேள்விகளை பார்க்கலாம். அவனுக்கு என்னன்னு புரியல. ஆனா கடைசி அதிகாரத்துல யோபு 42:2 படிக்கிறோம். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிவேன் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனங்களே, யோபு இப்பதான் தேவனை சரியாக புரிந்து கொள்கிறான். என்னுடைய சூழ்நிலை ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்துல என்னுடைய ஆண்டவர் நிச்சயமாக கிரியை செய்ய முடியும் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல அவன் சொல்ற வார்த்தை, தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான தேவனுடைய ஜனங்கள், இந்த நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம தேவனை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு பாருங்க, தேவனை துதிக்கிறான். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், இந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர் என்று சொல்கிறவன் தொடர்ச்சியாக பாருங்க, அவன் ஜெபிக்கிறான். அவனுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறான். 10ஆம் வசனத்துல படித்து பார்த்தால், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்க, துதிப்பதின் விளைவு, ஜெபிப்பதின் விளைவு இரட்டத்தனையான ஆசீர்வாதம். இதனால கூட என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனை புரிந்து கொண்டு கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த சொல்லி பாடுங்க, கைமாறு நீ, சகலத்தையும் செய்ய வல்லவர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர. சொல்லுங்க, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய நீர்தான் வல்லவரே. நீங்க செய்ய நினைத்தது
நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் இன்று அறிந்திருக்கின். சொல்லி பாடுங்க. தேவரீர் நீ சகலத்தையோ செய்ய நீ வல்லவரே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். பயமில்லையே பயமில்லையே. வார்த்தையை சொல்ற நம்முடைய வாழ்க்கையில தேவனை துதிக்கிற நேரத்தில் இரட்சகரான பலனை ஹல்லேலூயா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தராய் இருப்பதனால். கர்த்தர் அப்படியே தேவனுடைய நாமத்தை இப்படி துதிக்கிற தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாதென்று இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது தேவன் சிறை இருப்பை மாற்றி இரட்டத்தனையான பலனை வரச் செய்கிறவர். இந்த நாளில் யாரெல்லாம் அப்படி துதித்துக் கொண்டிருக்கிறார்களோ தங்கள் வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் ஆவிக்குரிய பகுதியாயிருக்கலாம், சரீர பிரகாரமான சுகமாயிருக்கலாம், பொருளாதார நிலையாயிருக்கலாம், இப்பொழுதே அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இரட்டத்தனையான பலன் தரு. சொல்லுங்க சொல்லுங்க. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இரட்டத்தனையான பலன் தருவி. நீர் அப்படியே செய்வீராக. சகல துதி கன மகிமையை ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதி ஆராதனை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you. God bless you.